Hello pasangla, good evening everybody. Ready ah ellarum? Hi, good evening. Yes, Singam. I'm glad you're here. Hello everybody. So இன்னைக்கு நம்ம PYQ analysisல என்ன பண்ண போறோம்னா, you guys already know, yes, photosynthesis, respiration and plant growth and development, right? So இந்த மூணு chaptersமே very high weightage chapters ஆன மூணு chaptersலயும் ரொம்ப அழகான ரொம்ப சிம்பிளான questions, how you can, you know, get maximum marks. ஓகே, இவ்வளோ ஹெவியான சாப்டர்ஸ்லையும் எப்படி வந்து ஈஸியாக மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்குறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ சீக்கிரமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு வந்துருங்க. we are going to start பசங்களா. அண்ட் உங்கள் என்சிஆர்டி கையில் வச்சுருக்கீங்கன்னா that will be easier because நீங்கள் பார்த்துக்கிட்டே you can answer the questions. Yes, Peter Park, very soon we will reach the family of 20k and இப்படியே வளர்ந்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ முடியுமா 25k முடியுமா நீட்டுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம். எப்படியும் ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் தட். எஸ் ரைட், அதனால தான் உங்களுக்கு வந்து வெரி ஹை குவாலிட்டி கண்டென்ட் எடுத்துகிட்டு வரோம். அண்ட் வி வில் பி இன்ட்ரூசிங் மோர் டீச்சர்ஸ். உங்களுக்கு கெமிஸ்ட்ரிக்கு இன்னொரு சார் நாளைக்கு வருவார். ஓகே, ஃபிசிக்ஸ்க்கு இன்னொரு மேம் வருவாங்க. ஸோ யூ வில் ஹாவ் அ லாட் ஆஃப் டீச்சர்ஸ். திஸ் இஸ் கோன் பி அ ஹியூஜ் சேனல். ஒரு பெரிய ஃபேமிலியாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச் பசங்களா ஃபார் ஆல் த சப்போர்ட். என்சிஆர்டி இருக்கா? அப்போ எல்லாருமே ரெடியா? ஐ எம் குட் பிரவீன்ஸ் டைம். எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஐ நீட் சம் மோர் எனர்ஜி இந்த சாட் பாக்ஸ். எனக்கு அப்படியே ஒரு க்ரீன் ஹார்ட் கொடுங்க சீக்கிரமா. எஸ் ஸ்ரேயா, தட்ஸ் ஸ்பிரிட். பார்த்தீங்களா, எல்லா கலர்லேயும் ஹார்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. எஸ், பிரிங் ஆன் ஆல் த க்ரீன் ஹார்ட்ஸ். நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வில் ஸ்டார்ட் வித் ஃபோட்டோசிந்தசிஸ், அதுக்கப்புறம் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் கடைசியில் வி வில் டூ த கொஸ்டின்ஸ் ஆஃப் பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகேவா, ரெடியா? நான் ஸ்டார்ட் பண்ணது சில்வர் ப்ளே பட்டன் வாங்கியிருக்கலாம். வாங்கலாம். சில்வர் ப்ளே பட்டன் வந்து வரும். ஏர்லியாக நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணது? வந்ததுக்கப்புறம் தானே ஸ்டார்ட் பண்ண முடியும். எஸ், எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. பட் வந்துடும், எல்லாமே வந்துடும். ஓகே, ஐ பிலீவ் தட் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் போட்டோன்னா நம்மளுக்கு ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பசங்களா. ஓகே, அது உங்கள் நீட் எக்ஸாம்லேயா இருந்தாலும் சரி, என்னோட சேனலாக இருந்தாலும் சரி, ஐ எம் ஷுர் நான் வந்து ஐ எம் ரெடி டு ஹார்ட் ஒர்க். ஓகே, ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஐ எம் கோயிங் டு ஒர்க் ஃபார் த சேனல், ஐ எம் கோயிங் டு ஒர்க் ஃபார் ஆல் ஆஃப் யூ கைஸ். ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வந்துடும்னு நான் ஐ ஃபர்ம்லி பிலீவ் இன் தட் அண்ட் தட் இஸ் ஹவ் வி வில் கோ. ஓகே, awesome. So very good to see all the green hearts. Nama start pannalam with photosynthesis in higher plants. First question pasangla. The products of light reaction in photosynthesis are. Yes, பயமா இருக்கு, பரவாயில்ல. ஓகே, என் கூடவே கொஸ்டின்ஸ் எல்லாமே பண்ணுங்க. ஓகே, ஒன்ஸ் சி தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ். கொஸ்டின்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஏற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம என்சிஆர்டிலேருந்து கொஸ்டின்ஸ் டேரெக்டாக கேட்கும்போது யூல் ஹேவ் த கான்ஃபிடன்ஸ், ஓ இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் வரும் பசங்களா. ஓகே, ஸோ டோன்ட் வரி, பயப்படாதீங்க, என் கூடவே இருங்க அண்ட் லெட்ஸ் டூ தீஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, ஆன்சர் சீக்கிரமா சொல்லுங்க. ஆல் ரைட், ஐ ஹேட் டு பிரவீன்ஸ் டைம். நான் சொன்னேன்ல, பார்ட் ஆஃப் லைஃப் அது எல்லாமே. நிறைய பேர் சொல்றீங்க. ஓகே, வேற என்ன இருக்கு? H2 எல்லாம் கிடைக்குமா? will you actually get H2 and all? H2 you will not get, right? Carbon dioxide வந்து photosynthesis வராது. நம்ம photosynthesis evolve பண்ற gas வந்து oxygen. All right, oxygen. Okay, so ATP, NADPH and oxygen. All right, Praveen's time. I'm very sorry. அது வந்து கொஞ்சம் personal ஒரு reason. Okay, so that is why I won't be able to share it. Not very comfortable. Okay, I hope you respect that. சரி, அடுத்த question. Okay, so இதுக்கு வந்து டைரக்டா we know NADPH we're getting, ATP we're getting and oxygen we're getting. Right? Super. அடுத்த question போலாமா? சீக்கிரமா போலாம். I'm not going to waste any time with you guys. All right. Identify the correct statements regarding chemiosmotic hypothesis. Okay, so இங்க வந்து chemiosmotic hypothesis ஓட correct statements கேட்டிருக்காங்க. Let's look at the statements. All right. No, Praveen's team. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. Yes, Shreya, right. Admit card வந்துரும். Very soon it will come. Okay, Kavya.
So statement A, splitting of the water molecule takes place on the inner side of the membrane. 2, protons accumulate within the lumen of the thylakoids. C, primary acceptor of electron transfers the electron to an electron carrier. And D, NADP reductase enzyme is located on the stroma side of the membrane. சீக்கிரமா படிச்சு சொல்லுங்க. மோட்டிவேட் பண்ற மாதிரி ஏதாச்சும் சொல்லுங்க. Okay. Yes. மோட்டிவேட் பண்ற மாதிரி ஏதாச்சும் சொல்லுனா, see, இதுல you don't have to look for any external motivation பசங்களா. Okay? உங்களுக்கு டாக்டர் ஆகணுமா? Very simple question. Do you really want it? Okay? If you really want to clear NEET and to go into a good college, we can do it. அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவுமே இல்லை. If you really want it, உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்துக்கு you will automatically put effort. Yes, I want to go and play அப்படின்னா அதுக்கு அந்த போய் விளையாடுறதுக்கு கிரிக்கெட்னா கிரிக்கெட், ஓகே, விளையாடுறதுக்காக நம்ம எது வேணா பண்ணுவோம். If it is something that we like, it's as simple as that. Okay, interest இருக்குன்னா whatever happens you will do it. Okay, அதுக்கு வேற எந்த விதமான ஒரு external motivation உங்களுக்கு தேவையில்லை. So if this is what you want to do, then do it. அப்போ உங்களால முடியும். முடியலனா நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். All right? Yes. Okay, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. Some of you have said 2, some of you have said 1. Okay, so இதுல choose the correct answer. Okay, 1 or 2. Okay, so anyways இங்க பார்த்துக்கலாம். Splitting of water molecules takes place on the inner side of the membrane. Inner side of the membrane, yes. So first statement is correct. Second statement, protons accumulate within the lumen of the thylakoids. எப்போவுமே it is within the lumen of thylakoids. இதுவும் சரியானது. Okay, so correctான option. Option C பார்த்தீங்கன்னா, primary acceptor transfers the electrons to electron carrier. Primary acceptor transfer its electron not to an electron carrier but to a H carrier, proton carrier. Okay, so இது வந்து தப்பு. C is wrong. NADP reductase enzyme is located on the stroma side of the membrane. Okay, NADP reductase is located on the stroma side. So இது வந்து கரெக்டான இது. So now E, protons increase in number in stroma. Stromaல இல்ல, lumen of the thylakoids நம்ம இங்கே இருக்கு. Okay, so this is wrong. Okay va, PKG sisters, very soon. Okay, keep looking at நம்ம NEET ஓட சைட்டை பார்த்துட்டே இருங்க. You will get your admit card very soon பசங்க. Don't worry about it. Okay, it's okay Durga Harini. Okay, மறந்து போகதா செய்யும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு ரிவைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் automatically everything will come into your head exam அன்னைக்கு. Okay, thank you so much Praveen's time. All right, அடுத்த क्वेश्चनக்கு போலாமா? எல்லாமே நம்ம NCERT ல இருக்கு. All these statements are there in the NCERT. Same Praveen's time, always பச்சைமுட்டை ஆர்மி. அடுத்த question பசங்களா. What is the role of large bundle sheath cells found around the vascular bundles in C4 plants? இது கொஞ்சம் கான்ட்ரோவர்சியலான ஒரு question. ஓகே, ஏன் நான் சொல்றேன், இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க முதல்ல, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். Yes, நிஹால் மலையாளம் சேனல் இருக்கும். Yes, the universal leader, don't worry, I'll help you with that. Okay, so இதுக்கு என்னன்னா, you can see in the NCERT அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, they have special type of leaf anatomy, they tolerate high temperatures. அந்த leaf anatomy-னால they have the ability to tolerate high temperatures. அதுதான் நம்ம மெயினான ஆன்சரா இருக்கணும். Okay, they provide vascular tissue from, okay, protect the vascular tissue from high light intensity. Vascular tissue-க்கு வந்து usually high light intensity-ல harm இருக்காது. Okay, high light intensity-யோட harm இருக்கிறது வந்து நம்ம mesophil cells-ல இருக்கிற chloroplast-க்கு தான். So this is wrong. Okay, to provide site for photorespiratory pathway, இல்ல. Increase the number of chloroplasts, இல்ல. To enable the plant to tolerate high temperature. Okay, இதுக்காக தான், temperature மெயின்டைன் பண்றதுக்காக தான். கரெக்ட் தானே? Yes, do you have any doubts? சொல்லுங்க பாப்போம். Right. When you will launch a course in Tamil, உங்களுக்கு எல்லாருக்குமே வேணும். Okay, you spread the word. இப்போ தமிழ்நாட்டில் if we have to launch such a course, okay, what you have to do is நீ எல்லார்கிட்டயும் சொல்லணும்.
if we find that okay நிறைய பேருக்கு தேவைப்படுது அப்படின்னு தோணும்போது கண்டிப்பா we will launch. Okay, அதுதான் பிளானே கண்டிப்பா. Okay, ஓஹோ பீட்டர் பார்க், I'm very happy. சரி, அடுத்த question. Statement 1, primary carbon dioxide acceptor in C4 plants is phosphoenol pyruvate and is found in the mesophyll cells. சரியா? Statement 2, mesophyll cells in C4 lack Rubisco enzyme. Okay, in the light of the above statements, choose the correct answer. இதுக்கு சொல்லுங்க பாப்போம். Xylem க்கு JE start பண்ணலாம். We will start JE channel very soon. கண்டிப்பா. Okay, let's look at the answer. So primary carbon dioxide acceptor வந்து phosphoenol pyruvate தான் and it is present in the mesophyll cells. So statement 1 வந்து correct. Okay, statement 1 correct தான். So you have cut this. Statement 1 is incorrect ங்கிறது வந்து we can cut it off, eliminate off. Mesophyll cells lack Rubisco enzyme. Mesophyll cells la Rubisco enzyme irukadu. So that is also correct. Okay, so both statement 1 and 2 are correct. The answer is 2. Very good, very good, very good, very good. Super. Adutha question. Which of the following statements is incorrect? Okay, I won't forget you either. Praveen's time. Okay, granulamellae have both PS1 and PS2. Cyclic photophosphorylation involves both PS1 and PS2. Both ATP and NADPH plus H plus are non-cyclically synthesized. Okay, non-cyclic photosynthesis la synthesize பண்றாங்க during photophosphorylation. Okay, stroma lamellae have PS1 only and lack NADP reductase. இதுல எது incorrect னு கேக்குறாங்க. Question பாத்தீங்களா? What is incorrect ன்னு தான் கேள்வி. Okay, oops, sorry, yeah. All right, correct. Cyclic photophosphorylation la only PS1 is functional. Okay, only PS1 is functional. It does not involve both. So answer is 2. Super, 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 super. All right, adutha question. The first stable product of CO2 fixation in sorghum. இது வந்து sorghumனா எந்த type of plant ன்னு கண்டுபிடிச்சாலே you will get the answer. Okay, all right, all right. So first stable product வந்து sorghum is, okay, பாத்தீங்கன்னா sorghum is a C4 plant. இல்லையா? Primary carbon dioxide acceptor is a 3 carbon molecule which is phosphoenol pyruvate. Okay, so C4 cycle la it is phosphoenol pyruvate. And the option இல்லையே first stable product. Okay, first stable product is oxaloacetic acid. Correct, 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 correct. Okay, so peptase enzyme irukku. Peptase enzyme varumbodhu OAA, oxaloacetic acid is the first one. Correct, 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 correct. So இது வந்து C4 cycle நால. Okay, now perfect. Adutha question. I thought of PEP அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். PEP தேடிட்டு இருந்தேன். Acceptorன்னு சொல்லிட்டு. Okay, now during non-cyclic photophosphorylation, when electrons are lost from the reaction center at PS2, PS2 இருந்து electrons வந்து போனதுக்கு அப்புறம் what is the source? எங்க இருந்து உங்களுக்கு மறுபடியும் electrons கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. எங்க இருந்து கிடைக்கும்? Oxygen, water, carbon dioxide, light. ரொம்ப ஈஸியான question இது. Okay, who helps in replenishing the electrons? Very good, very good. Splitting of water நால தான். Okay, so water molecules are splitting linda, they get the required electrons. Okay, photolysis of water. Super, 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 super. Adutha question. After nama photosynthesis chapter oda questions mudinjadukku appo I'll give you a big green heart. Okay, right. Suspension of Acetobacter and illuminated by the culture by splitting light through a prism.
prism experiment. Okay, he observed that bacteria accumulated mainly in the region of, okay, aidichu. Yes, Karthik Sai. You can, but 5 chapters la 150 plus konja doubtful da. Okay, 100 plus definitely. Very good, very good. Romba simple ana question, romba simple ana answer. It is blue and red light. Okay, so in the experiment la we understood Engelmann oda experiment. So prism vechu he was growing cladophora, adayum sendu cladophora oda sendu he also started growing aerobic bacteria. So oxygen தேவைப்படும்ல அந்த பாக்டீரியாக்கு. Okay, so அந்த பாக்டீரியா ஆக்சிஜன் எங்க இருக்கோ அந்த இடத்துல மட்டும் தான் வளர்ந்துட்டு இருக்கு. அதுதான் நம்ம blue and red lightல. All good. சரி, அடுத்த question. Which of the following is not a product of light reaction? Light reaction of product என்னது இல்லாம இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு. Okay. All right, very good, very good. I'm getting all answers. Okay. NADPH இருக்கு, ATP இருக்கு, oxygen இருக்கு. Okay, but NADH வந்து you don't get NADH in photosynthesis. Usually NADH வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க, எங்க ஃபார்ம் பண்ணுவாங்க, ரெஸ்பிரேஷன்ல தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, டிக் பண்ணலையா நான்? ஓகே, இங்க ஆன்சர் டிக் பண்ணியாச்சு, இதுல ஆன்சர் டிக் பண்ணலையா, இங்க டிக் பண்ணியாச்சு. ரைட். ஓகே, மறந்துட்டேன், வெரி சாரி. ஓகே, so respiration க்கு வந்துட்டோம், but we can't go ahead without a green heart இல்லையா? So let me give you a very bright green heart. Okay, for all the Pachamutta army. Okay. Super, super, super. So shall we start with respiration in plants? Okay. So பாருங்க, இவ்ளோ கஷ்டமான chapters இருந்தாலும் we will get very easy questions first. Now don't worry about it. All right. Okay, so respiration in plants oda first question. What amount of energy is released from glucose during lactic acid fermentation? நாம யோசிப்போம், இதெல்லாம் NCERT ல இல்ல மேம். ஓகே, இதெல்லாம் அவுட் ஆஃப் NCERT அப்படின்னு. ஓகே, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். Super, super, super. Look at the chat box. Okay, நிறைய பேர் ஆன்சருக்கு சொல்லிட்டீங்க. Yes, in both lactic acid and alcohol fermentation, okay, both the methods of anaerobic respiration la less than 7% energy தான் இருக்கு. Only for Pachamutta army, ma'am? No, no, no. Anybody. Okay, anybody who wants to study from Xylem NEET Tamil, yes, you're all welcome to the army. Don't worry. Green heart is for everybody. Okay, so less than 7%. Tick பண்ணியாச்சா? போலாமா? Shall we move ahead? Okay. Next question. Identify the cytochrome which acts as a mobile carrier. Okay, so mobile carrier னு சொல்லிட்டாங்க for the transfer of electrons between complex 3 and complex 4. complex 3 ல இருந்து இருக்க electrons carry பண்ணி அங்க இருந்து எடுத்துட்டு actually move பண்ணி complex 4 க்கு கொடுக்கிற அந்த mobile carrier எது அப்படினு கேக்குறாங்க. என்னால ஆன்சர் பண்ண முடியல மேம். பரவாயில்ல பூஜா, see you are learning something இல்லையா? Okay, that is why ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி questions, see இது வந்து questions தான். நம்ம எல்லாருமே நம்ம சேனல்ல we are all doing PYQ analysis. எல்லாமே questions தான். Why are we doing that? ஏன் நீங்க பாட்டுக்கு பண்ண மாட்டீங்களா? practice நீங்க பண்ணுவீங்க. ஆனா நான் சொல்லிட்டு இருக்கும்போது, நான் question படிச்சிட்டு இருக்கும்போது, நான் ஆப்ஷன்ஸ் படிச்சிட்டு இருக்கும்போது you might find different ways of looking at the question. நான் சொல்லிட்டு இருக்கும்போது ஓகே இதை வந்து we can இதை எலிமினேட் பண்ணலாம், இதை எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது you will get, ஓ இந்த மாதிரி தான் கொஸ்டின் படிக்கணும், இந்த மாதிரி தான் யோசிக்கணும் ஒரு கொஸ்டின் கிடைக்கும்போது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும்ல, அதுக்காக தான். ஓகே, ஸோ யூ அட்டெண்ட் த கிளாஸஸ், கொஸ்டின்ஸ் கூடவே we are learning a lot of concepts, ஸோ படிச்சுக்கோங்க, டோன்ட் வரி. ஓகே, தேங்க் யூ. ரைட், ஸோ காம்ப்ளெக்ஸ் சியா சைட்டோக்ரோம் சி. ரைட், cytochrome C தான் அப்படியே மூவ் பண்ணிட்டு இருக்கும். cytochrome A and A3 தான் complex 4, cytochrome BC1 தான் complex 3.
இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன ஓடிட்டு இருக்குதா கேக்குறாங்க. So the answer is cytochrome C. Anytime Pooja. அடுத்த question. The number of times decarboxylation of isocitrate occurs during the single TCA cycle. TCA cycle ஒரே ஒரு ரவுண்ட் போகும்போது எத்தனை வாட்டி decarboxylation நடக்குதுன்னு கேக்குறாங்க. ஓகே, நமக்கு தெரியும், நமக்கு ஃபார்ம் பண்ண இந்த ஐசோசிட்ரேட்டா இருக்கட்டும், சிட்ரிக் ஆசிடா இருக்கட்டும், இது வந்து 6 கார்பன் காம்பவுண்ட். இந்த 6 கார்பன் காம்பவுண்ட் வந்து டீகார்பாக்சிலேஷன் ஃபர்ஸ்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 கார்பன் காம்பவுண்டா மாறும். ஓகே, அதுக்கப்புறம் 3ஆ 4ஆ எத்தனை வாட்டி? 1. ஓ, ஆன்சர் தவிர மற்ற எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இந்த 5 கார்பன் காம்பவுண்ட் அதுக்கப்புறம் 4 கார்பன் காம்பவுண்டா மாறுது. அதாவது 2 வாட்டி 2 times you release carbon dioxide. ஓகே, எதுக்காக? இந்த 5 கார்பன் ஆனது ஆல்ஃபா கீட்டோ குளுட்டாரிக், ஞாபகம் இருக்கா? ஆல்ஃபா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணதுக்கு, குளுட்டாரேட் ஃபார்ம் பண்ணதுக்கும், அதே மாதிரி சக்சினைல் கோஎன்சைமே ஃபார்ம் பண்ணதுக்கும். ஓகே, அதே மாதிரி சக்சினைல் கோஎன்சைமே ஃபார்ம் பண்றதுக்கு. ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா, சிட்ரிக் ஆசிட், ஆல்ஃபா கீட்டோகுளுட்டாரிக் ஆசிட், சக்சினிக் ஆசிட். எஸ், ஸோ 2 வாட்டி டீகார்பாக்சிலேஷனா ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பனோட நம்பரை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2 வாட்டி நடக்குது. 6ல இருந்து 5, 5ல இருந்து 4. Got it now? ஓகே, see, டைரக்டான ஸ்டேட்மெண்ட்டா கேட்டிருக்காங்க. அடுத்த क्वेश्चन, ஆமா 2 டைம், ஒரு சைக்கிள்ல 2 டைம் நடக்குது. சரியா? அடுத்த क्वेश्चन, இது என்ன ரொம்ப அழகான क्वेश्चन தெரியுமா? டைரக்டா காம்ப்ளெக்ஸ் 1 2 3 4 அதுக்கான பேர் அப்படியே நீங்க மேட்ச் பண்ண வேண்டியதா, வேற எதுவுமே பார்க்க வேண்டாம். ஓகே, காம்ப்ளெக்ஸ் 1 வந்து NADH dehydrogenase, காம்ப்ளெக்ஸ் 2 is succinate dehydrogenase or FADH dehydrogenase. Okay. Complex 3 is BC1 complex, cytochrome BC1 complex. Complex 4 is cytochrome AA3 complex. Okay. Please learn the names, pasangla. It's there. பாருங்க, complex 1 இருக்கு. Okay. Complex 2, complex 3, complex 4. நாலுமே இருக்கு. படிச்சா கூட மறந்து போயிடுது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. see, it is not easy பசங்களா. ஓகே, நான் ஒன்று இது ரொம்ப ஈஸி, இது கூடவா ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்லாம் நான் கேட்கவே மாட்டேன். கஷ்டம்தான். ஓகே, கஷ்டம்தான். ஆனால் கண்டினியூஸாக ரிவைஸ் பண்ணிட்டுருங்க. see, after you put in a lot of hard work, அன்னைக்கு கண்டிப்பாக எல்லாமே ஞாபகம் வரும். when you're sitting and thinking, ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், 5 4 3 2 சீக்கிரமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த டைம்ல எக்ஸாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி நம்ம क्वेश्चन படிச்சு ஆப்ஷன்ஸ் படிச்சு யோசிக்கும் போது you will get the answer பசங்களா. don't worry about it. okay, right. அடுத்து what is the net gain of ATP when each molecule of glucose is converted to 2 molecules of pyruvic acid? okay, so glucose நம்ம கன்வர்ட் பண்றோம் into pyruvate. okay, 2 molecules. இதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், கிளைகாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த கிளைகாலிசிஸ்ல எத்தனை ATP மாலிக்யூல் வருது மொத்தமா கேட்கல. ஓகே, வெறும் கிளைகாலிசிஸ் நடந்ததுக்கு அப்புறம் எத்தனை ATP வருது அப்படின்னு தான் கேட்குறாங்க. 6 ATPயா? ஐயோ, வெரி குட், சூப்பர் சாண்ட் கிங்டம். ஓகே, 8 இருக்கு, 4 இருக்கு, 6 இருக்கு, 2 இருக்கு. 1 சொல்லாதீங்க. ஓகே, 1 is the answer. ஓகே ஓகே ஓகே, பார்க்கலாமா? இதுதான் நம்ம கிளைகாலிசிஸ். 2 இடத்துல மட்டும்தான் we are getting ATP. ஓகே, இந்த ஒரு இடத்துல, அதுக்கப்புறம் இங்க ஒரு இடத்துல 2 ATP மட்டும்தான் கிடைக்குது. மற்றது எல்லாமே எஸ், ஐ எம் நாட் சேயிங் யூ நாட் கெட்டிங் எனிதிங் எல்ஸ். NADH கிடைக்குது. ஆனால் இவங்க வெறும் என்ன சொல்லியிருக்காங்க, கிளைகாலிசிஸ்லேருந்து மட்டும்தான் கேட்டிருக்காங்க. மொத்தமாக ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் கிளைகாலிசிஸ்லாம் கேட்கல, வெறும் கிளைகாலிசிஸில். அதாவது ATP 2 மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஓகே, NADH வந்து இன்னும் 2 மாலிக்யூல்ஸ் இருக்குது. அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு
இப்போதைக்கு டைம் இல்லை, வெறும் கிளைகாலிசிஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ தி ஆன்சர் வுட் பி 2 molecules, 2 molecules of ATP. ஓகே, சூப்பர். அடுத்த கொஸ்டின், which of the following statements is incorrect ன்னு கேட்குறாங்க. ATP synthesized through complex 5. Okay. Oxidation reduction reactions produce a proton gradient in respiration. Okay. During aerobic respiration, the role of oxygen is limited to the terminal stage. Correct da. Okay. கடைசியில தான் நம்ம oxygen use பண்றோம். Fourth one, in ETC, 1 molecule of NADH gives 2 molecules of ATP and 1 molecule of FADH gives 3 molecules of ATP. சரியா? இல்ல. Yes, இங்க என்ன கேக்குறாங்க? So this is the right answer. I mean தப்பான statement. ஏனா ஒரு molecule of NADH ல இருந்து you get 3 molecules of ATP and ஒரு molecule of FADH ல இருந்து you get 2 molecules of ATP. அப்படிதானே? Very good. Very good. இது வந்து நம்ம NCERT ல இருக்கு. எல்லாமே இருக்கு. Okay? Right. Super, 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 super. இப்போ அடுத்த question. The number of substrate level phosphorylation. Substrate level phosphorylation என்னன்னா நான் சீக்கிரமா உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி தரேன். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட ஒரு substrate இருக்கு. ஓகே, ப்ராடக்ட் இருக்கு, ஒரு என்சைம் இருக்கு. இப்படி தானே ரியாக்ஷன்ஸ் நடக்கும். இந்த டைமில் இமேஜின் இப்போ ஜஸ்ட் இமேஜின் இந்த சப்ஸ்ட்ரேட் கிட்ட ஒரு ஃபாஸ்பரஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபாஸ்பேட் குரூப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ரியாக்ஷன் மூலமா நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஃபாஸ்பேட்டை ஏடிபிக்கு கொடுத்துட்டு, ஓகே, ஏடிபினா டைஃபாஸ்பேட். ஸோ நம்ம சொல்கிறோம், பரவாயில்லம்மா நீ வந்து என்ன பண்ணுற, இப்போதைக்கு அந்த சப்ஸ்ட்ரேட்லேருந்து ஒரு ஃபாஸ்பேட்டை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஸ்ட்ரேட்லேருந்து இருக்கிற ஃபாஸ்பேட்டை கட் பண்ணி நம்ம ஏடிபிக்கு அட்டாச் பண்ணிட்டோம். அண்ட் வி ஹவ் ஃபார்ம்ட் ஏடிபி அப்படின்னா வி கால்ட் as substrate level phosphorylation. ஓகே, எஸ் சங்கர், why are we not calculating NADH? ஏன்னா அவங்க மொத்தமா if they ask for say aerobic respirationல glycolysisலேருந்து மட்டும் எவ்வளோ ஏடிபி வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம மொத்தமா முடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அவங்க என்ன கேட்டாங்க, குளுக்கோஸ் டு பைருவேட் அந்த ஒரு 10 ஸ்டெப் ப்ராசஸ்ல எத்தனை ஏடிபி டைரக்டாக கிடைக்குதுன்னு தான் கேட்குறாங்க வெறும். ஓகே, அந்த 10 ஸ்டெப்பில் அந்த கிளைகாலிசிஸ் ப்ராசஸ்ல மட்டும் எத்தனை ஏடிபின்னு கேட்குறாங்க டைரக்டாக. NADHலேருந்து ஏடிபி வந்து இன்டெரக்டாக தான் இருக்கும். ஸோ when they mention the entire respiration then you can give the answer. Okay, very good. Yes, 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 GTP. Okay, so GTP கிடைக்கிற ஸ்டெப் இருக்கு. இதுதான் நம்ம சப்ஸ்ட்ரேட் லெவல் ஃபாஸ்போரிலேஷன். ஒரே ஒரு ஸ்டெப்ல தான் அது நடக்கும். ஓகே, நெட் கெயின் கேட்டாலும் இஃப் யூ சி நம்ம என்சிஆர்டியில் அதோட கால்குலேஷன் இருக்கும். நெட் கெயின் கேட்டாலும் அந்த கிளைகாலிசிஸ்ல மட்டும் இருக்கிற நெட் கெயின் தான் கேட்குறாங்க. இஃப் தே மென்ஷன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எங்கேயாச்சும், ஓகே, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? எங்க இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, this net gain of ATP when each molecule of glucose is converted to 2 molecules of pyruvic acid, இது வந்து anaerobically இருக்கலாம்ல. in case இந்த question படி anaerobic போயிட்டு இருக்குன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? if it is anaerobic. yes நந்தா சொல்லுங்க. this pyruvic acid can enter anaerobic or aerobic. net gain னு வெச்சுக்கிட்டோம். அப்ப என்ன சொல்லுவீங்க? அப்போ இதே தான ஆன்சர் வரும். எஸ். So if they are mentioning aerobic respiration then okay. anaerobicல எப்படி 8 ATP வரும்? anaerobicலயும் அந்த NADH இருக்குல்ல, அந்த anaerobicல அந்த NADH அவங்க யூஸ் பண்றாங்க. வெறும் 2 ATP தான் anaerobicல வரும். Okay, definitely Praveen.
anaerobicல நமக்கு கிடைக்கிற அந்த NADH இருக்குல that is not going to go through ETC வந்து aerobicல மட்டும் தான் இருக்கு புரிஞ்சுதா I'll try Maestro's cover I will try ETC okay time இருந்தா I will புரிஞ்சுதா if they mention aerobic net gain na then you can go for 8 அப்படி mention பண்ணல அப்படினா you go for 2 okay see இந்த pyruvate you can go for aerobic okay and anaerobic okay so இங்க என்ன product கிடைக்குது you get for example inga you get 2 ATP 2 NADH சரியா இந்த NADH வந்து anaerobicல they are getting used up yes in case இப்போ aerobic வந்துட்டாங்கன்னா then we have Krebs cycle இருக்கு then we have ETC நீங்க சொல்ற மாதிரி NADH ல இருந்து okay NADH வந்து 2 இருக்கு okay that is 2 into 3 that is 6 ATP தான் சொல்றீங்க அப்படிதான் சொல்றீங்க இது எப்போ நடக்கும் when will you convert NADH to ATP எப்போ நடக்கும் ETC போனா மட்டும் தான நடக்கும் இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க glucose to pyruvic acidல ETC நடக்குதா இல்ல அப்ப எப்படி நாம வந்து அந்த NADH கால்குலேட் பண்ண முடியும் NADH is equal to 3 ATP yes ஆனா அது எப்போ நடக்குமா it will happen only over here இந்த processலாம் முடிச்சு தான் நடக்கும் ஓகே அத பத்தி எதுவுமே क्वेश्चनல சொல்லல புரிஞ்சுதா aerobic respiration நடக்குதுன்னு क्वेश्चनல சொல்லல அப்ப நம்மளால எப்படி உறுதியா நம்ம சொல்ல முடியும் ஓகே இது வந்து கன்வர்ட் ஆயிடும்னு yes we can't say that so in case questionல aerobic னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படினா then you go for calculating அப்படி மென்ஷன் பண்ணலனா you stick with 2 ATP புரிஞ்சுதா okay substrate level phosphorylations for GTP why you're saying ATP GTP ATP எல்லாமே வந்து they are like isomers okay they can be interconverted yes very soon Praveen yes Sun Kingdom okay அடுத்த question போலாம் let's go pyruvate dehydrogenase activity during aerobic respiration okay what is required for this இல்ல chance இல்ல NEET postpone பண்றதுக்காக chance இல்ல okay it will happen on Sunday don't worry botany இல்ல JEE க்கு botany இல்லமா okay JEE க்கு வந்து physics chemistry and maths தான் இருக்கு இதுக்கான சொல்லுங்க very good Nanda very good yes Pooja yes magnesium தான் okay so நம்ம pyruvate dehydrogenase enzyme வந்து எங்க யூஸ் பண்றோம் link reactionல யூஸ் பண்றோம் okay so அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்காக what do we have okay we need Mg2+ okay we have Mg2+ super பண்ணிடுவாங்க Pooja very soon they will release it very soon okay super அடுத்த question conversion of glucose to glucose 6 phosphate okay glucose to glucose 6 phosphate reaction உங்களுக்கு தெரியல first step of glycolysis இதுல எந்த enzyme யூஸ் பண்றாங்க அப்படினு தான் கேள்வி okay சொல்லுங்க சீக்கிரமா சொல்லுங்க direct question easy peasy question yes Shashireka don't worry வந்துரும் don't worry very good yes the answer is hexokinase okay hexokinase is the enzyme on the first reaction glucose to glucose 6 phosphate catalyze பண்றதுக்காக we use hexokinase enzyme very good அடுத்த question where is the respiratory ETS located in plants electron transport chain வந்து plantல எங்க இருக்குன்னு கேக்குறாங்க
Mitochondrial matrix, outer mitochondrial membrane, inner mitochondrial membrane, intermembrane space எங்க இருக்கு? Direct answer, it is in the inner mitochondrial membrane. Okay, inner mitochondrial membrane la. Super. So you can see here. Right? Perfect. Adutha question. Which of the following statements regarding mitochondria is incorrect? Okay, so you have to find the incorrect statement. Mitochondrial matrix la single circular DNA molecule irukum and ribosomes irukum solranga. Okay, 2, outer membrane is permeable to monomers of carbohydrates, fats and proteins. 3, enzymes of ETS are embedded in the outer membrane. And 4, inner membrane is convoluted with infoldings. Marudiyu same question da. Enga nadakudhu? Okay, inga outer membrane nadakudhu, inner membrane la nadakkum. Okay, so idukku same explanation da. Electron transport system is present in the inner mitochondrial membrane, not in the outer mitochondrial membrane. Yes. எப்படி படிக்கிறது வைஷ்ணவி? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்க போறீங்கன்னா கஷ்டமா இருக்கும். இல்ல நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்கன்னா அதுல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸை முதல்ல படிங்க. ஓகே, ஸோ மெமரி சீரீஸ்ல ஸ்ருதி மேம் ஹஸ் ஆல்ரெடி புட் அனிமல் கிங்டமோட வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க டு ரிமெம்பர் ஆல் த ஃபைலம் அண்ட் எவ்ரி திங். ஓகே, அடுத்த கொஸ்டின். Respiratory quotient RQ of tripalmitin. Tripalmitin வந்து ரொம்ப பெரிய fat. Okay, it's a fat molecule. இதோட RQ என்னதுன்னு கேக்குறாங்க. டைரக்டான கொஸ்டின். உங்களுக்கு தெரிஞ்சா தெரிஞ்சது, இல்லைன்னா அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ மனோஜ். சூப்பர். ஆன்சர் கொடுத்துருக்காங்க 0.7. It is less than 1. So when fats are used, RQ is less than 1. இங்க ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்க, it is 0.7. Okay, மறுபடியும் answer is 3. Super duper. 3 is the answer for many questions. I know. அப்படியெல்லாம் பார்த்துட்டு போகாதீங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பசங்களா. Which of these statements is incorrect? Okay, இது தப்பான statement. Enzymes of TCA cycle are present in mitochondrial matrix. Glycolysis occurs in the cytosol. Glycolysis operates as long as it's supplied with NAD that can pick up hydrogen atoms. Oxidative phosphorylation takes place in the outer mitochondrial membrane. இது பாருங்க, 3 question. Okay, 3 questions with the same thing. இந்த ப்ராசஸ் நம்ம ரெஸ்பிரேஷன் வந்து ஓகே ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் எங்க நடக்குது, அதிலே 3 கேள்வி கேட்டாச்சு. எஸ், ஸோ தி ஆன்சர் இஸ் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். கரெக்ட் தானே? ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் தான் நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் பேர் தெரிஞ்சுக்கோங்க. ரைட், அது எங்க நடக்குது? இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல. ஈஸி கொஸ்டினா? ஈஸி கொஸ்டினா? சூப்பர். ஓகே, ஒரே ஒரு விஷயம் இப்போதான் எனக்கு மண்டையில் ஓடிச்சு. ஓகே, யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் மேம் நீங்கள் தான் சொல்ல மேம் அதனால பண்ணல அப்படின்னு இருக்கக்கூடாது. அதனால தான் நான் கேட்குறேன். ஓகே, ஜஸ்ட் ரிமைண்டிங் யூ. அடுத்த கொஸ்டின். Which statement is wrong for Krebs cycle? ஓகே, இது தப்பானது. Okay, there are 3 points in the cycle where NAD plus is reduced to NADH plus H plus. Okay, there is 1 point which reduces where FAD plus is reduced to FADH2. Right. 3, during conversion of succinyl coenzyme A to succinic acid, a molecule of GTP is synthesized. And 4, the cycle starts with condensation of acetyl group, acetyl coenzyme A with pyruvic acid to yield citric acid. Ma'am, NAD only helps in oxidation of other or any other function. Majorly oxidation ku da. And the electrons kudukkradhukaga. It is an electron carrier. Okay? Thank you, Shashireka. ஆமா, ரெண்டே கிளாஸ்ல பீட்டர் பாத்தீங்களா? Very good. Yes. Super. I'm so proud. Okay. Answer is 4. ஏன்னா இங்க pyruvic acid இல்ல. What are we using?
oxaloacetic acid. Okay, oxaloacetic acid odu da nama acetyl coenzyme fuse panni we are forming the citric acid molecule. Super, super, super. I think in the question ku mattume you deserve a green heart. Okay, I can't not give you this. Idukagave you really deserve a green heart. Super. Adutha question. Oh, we are done. Anyways, correct time da. Okay, it was perfect time for giving you a green heart. Correct ah nadந்துச்சு. Right? Super. Let's go to the first question of plant growth and development. The phenomenon by which the undividing parenchyma cells, okay, so divide பண்ணாம இருந்த அந்த parenchyma cellsல ஏதோ ஒரு என்ன சொல்றது ஒரு மேஜிக்கால the cell starts to divide mitotically during plant tissue culture. Okay, so what happens here? அது எதனால நான் டிவைட் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டபர்னஸ்ல இருந்த parenchyma cells தானாவே டிவைட் பண்ண வச்சிருக்கோம் நம்ம. Okay, that is because of what process? 4.5 NADH2 na இல்ல 3 points தான் பாருங்க 1 2 3. Brilliant. நீங்க எல்லாரும் ஆன்சர் கொடுத்தீங்க. It is because of de-differentiation. Differentiate ஆயிட்டாங்க அவங்க already. ஆனா மறுபடியும் they want to form baby cells. That's called as de-differentiation. Okay. So the answer is de-differentiation 2. Super. Okay. அடுத்த question க்கு போலாம். Right. The living differentiated cells. Same question, same answer. ஆனா question பாருங்க. இந்த question length பாருங்க. குட்டி question. Okay. அதுவே அவங்க சொல்றாங்க எங்களால குட்டியாவும் கேட்க முடியும் பெருசாவும் கேட்க முடியும் அப்படினு சொல்லிட்டு காட்டுறதுக்காக. Okay. The living differentiated cells that lost the capacity to divide anymore can regain the capacity of division under certain conditions. This phenomenon is called as அதேதான் நான் அதேதான் காட்டணும். அதே NCERT அதே பேஜ் அதே paragraph தான் காட்டணும். Yes, it is de-differentiation. So அவங்க இப்படியும் கேட்பாங்க சுத்தியும் கேட்பாங்க எப்படி கேட்டாலும் you should know basic concept உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஆன்சர் ஈஸியா வந்துரும். Okay, next question. Which one of the following plants does not show plasticity? வேற லெவல் NTA அதேதான் என்ன பண்றது. Which of the following plants does not show plasticity? So example based question, that kind of question. Maize, cotton, coriander, buttercup. அதே டெய்லர் அதே வாடகை. சரி, காட்டன், கொரியாண்டர், லாக்ஸ்போர், பட்டர்கப் எல்லாமே பிளாஸ்டிசிட்டிக்கு எக்ஸாம்பிள். மேஸ் வந்து எக்ஸாம்பிள் இல்லை. ஸோ தி ஆன்சர் வுட் பி 1. சூப்பர், டைரக்ட் கொஸ்டின். அடுத்து the ability of plants to follow different pathways, okay, in response to environment leading to formation of, okay, இது வந்து formation of different kinds of structures is called as what? Okay, so அந்த process நம்ம என்ன சொல்லுவோம்? plasticity. அதேதான், இதுதான் plasticity. ஒரு plant இருக்கு, நம்ம see in different chapters we have learned it under different conditions. நம்ம adaptation படிச்சிருக்கோம், சரியா? ஸோ நம்ம தண்ணியில் வாழ்கிற பிளான்ஸ் அப்படின்னா, தண்ணியில் இருக்கிற பிளான்ஸ்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேரக்டர்ஸ் வந்து they will develop. ஓகே, லீவ்ஸில் வந்து என்ன, சர்ஃபேஸில் இருக்கிற லீஃப்னா கீழே நிறைய கியூட்டிக்கல் பயங்கரமாக இருக்கும், வேக்ஸியாக இருக்கும், வாட்டர் ப்ரூஃப் ஆக்கிறதுக்கு. ஓகே, அதுவே இப்போ தண்ணி கீழே இருக்கிற செடினா அதோட பூவில் வந்து வாட்டர் பாலினேஷனுக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கும். இப்போ விண்ட் பாலினேஷனும் அதுக்கேற்ற மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கும். அதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம், நம்ம அடாப்டேஷன்னு சொல்லலாம், எவல்யூஷன்னு சொல்லலாம். இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க, அதையே வந்து தேர் சேயிங் as plasticity. ஓகே, பிளாஸ்டிக் இல்லை, பிளாஸ்டிசிட்டி, அந்த எபிலிட்டியே நம்ம சொல்கிறாங்க பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு.
modification சொல்லலாம். Yes, very easy. Simply you can say modification அப்படின்னு கூட. ஓகேவா? So this is your plasticity பசங்களா. They follow different pathways. அப்படி pathways வச்சு தான் they will create new structures or new whatever they want. Okay? So plasticity. Super. Super. Aaron Kaima, correct. அடுத்த next question. Removal of apical dominance by decapitation. Okay, so அப்படியே apical dominance என்னது ஸ்ட்ரெயிட்டா மட்டும் தான் வளரும். apical bud இருக்குல்ல, apical meristem இருக்கு, அப்படியே ஸ்ட்ரெயிட்டா தான் வளரும். அந்த அப்படியே வந்துட்டு இருக்கிற அந்த செடியை அப்படியே அந்த apical meristem நம்ம கட் பண்ணிட்டோம், decapitate பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? அது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்? Suppressing the activity of intercalary meristem, early senescence, hedge making, preparing weed free lawns. Very good. Hedge making காக. ஏன்னா நம்ம அப்படி கட் பண்ணாதான் அதுக்கப்புறம் lateral buds grow பண்ணி புஷ்ஷா ஃபார்ம் ஆக முடியும். புரிஞ்சுதா? அப்படியே நேரா மட்டும் தான் வளர்ந்துட்டு இருக்குன்னா அப்படியே ஹைட் மட்டும் தான் ஏறும். But if you want to make a bush, okay, then you have to cut. புரிஞ்சுதா? Very good. So hedge making ல. Okay. Super. Senescence na old age தான். வயசாகிறது தான் senescence. எப்போ வயசாகும்? ஹார்மோன்ஸால நடக்கலாம். Yes, definitely. ஆனா நிறைய விஷயத்துக்காக. Okay, growing senescence is there in every organism. Right? It's just old age. சரியா? அடுத்த question. Let's go ahead. In most higher plants, the growing apical bud inhibits the growth. Oh, இது okay. நான் என்ன படிச்சிட்டு இருந்தேன்? சரி, அடுத்த question படிக்கிறேன். Okay. The gaseous plant growth regulator is used in plants to ஐயோ. Okay. மாடிஃபிகேஷனே சொல்லாம ஏமா புது டேர்ம். இந்த சயின்டிஸ்டுக்கு வேற என்ன வேலை? இதே தான் வேலை. இங்க ஒன்று சொல்லுவாங்க, அங்க இன்னொன்று சொல்லுவாங்க. ஓகே, இக்காலஜியில் அடாப்டேஷன் சொல்லுவாங்க, பிளான்ட் ஃபிசியாலஜியில் பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, மார்ஃபாலஜியில் மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அவங்களுக்கும் லைஃப்பில் ஏதாச்சும் ஹாபி வேணாமா? இதை பண்ணுங்க இப்போ முதல்ல. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. கேஷியஸ் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்னா என்னது? நம்ம எத்திலின் தான். ஓகே, எத்திலின் ஐயா என்ன பண்ணுவார்? Let's see. Ethylene promotes root growth and root hair formation. So, director promote root hair and root growth and root hair formation to increase the absorption surface. Direct question, direct answer. Okay. Black screen வேணுமா? சரி, நான் பார்த்து சொல்கிறேன். Okay, I'll let them know. என்னங்க நான் என்னங்க பண்ணுறது? நீங்கள் சொல்லுங்க. சரி, நான் என்ன பண்ணுறது? அவங்க இப்படி கொடூரமாக என்னெல்லாம் பண்ண வைக்கிறாங்க. சரி, அடுத்த கொஸ்டின். Which of the following plant growth regulators is an adenine derivative? Adenine derivative என்ன என்னது? Adenine இருக்குல்ல, okay, we know it is a nucleoside. Adenosine, okay. So we know it is a nitrogenous base. Okay, nucleoside ல பாத்தியா? அந்த adenine இருந்து we are getting this plant growth regulator. அது என்ன plant growth regulator? Yes. ஐயோ துர்கா ஹரணி என்ன பண்ணுது? இந்த யூடியூப் தான் பாவம். 4 5 ஓ 4 5 6 7 சொல்லுங்க சொல்லுங்க, தாராளமாக சொல்லுங்க. சூப்பர் சூப்பர். எஸ், cytokinins. Okay, which is a modified form of adenine. Right? So adenine இருந்து modify பண்ணி தான் நம்ம cytokinin கிடைக்குதாமா. ஓகே, சூப்பர், சந்தோஷம். அடுத்து production of cucumber has increased manifold, okay, in recent years. பயங்கரமா increase ஆச்சாமா. cucumber எல்லா இடத்துலயும் பயங்கரமா they are producing. Application of which phytohormone resulted in the increased yield, as hormone is known to produce female flowers. So female flowers வந்து increase பண்ணும்போது female flowers இருந்தா என்ன நடக்கும்? fruit formation நடக்கும். So we are getting a lot of fruits. Okay, ரொம்ப ஜாம் ஆகுதா? பரவாயில்ல, it's okay. Some days are like that. It is completely understandable. Okay. Very good. Let's look at the answer.
Okay, இதே மாதிரி ethylene which is given to us in the form of ethylene. So ethylene தான் we can what do you say, spray ethylene and நிறைய female flowers form ஆக ஆரம்பிச்சிரும், அதிலிருந்து நிறைய fruits form ஆக ஆரம்பிச்சிரும். Super. Okay. அடுத்த question, we are going to finish off பசங்களா, ரொம்ப சீக்கிரமா முடிச்சிடலாம். Plants follow different pathways in response to environment or phases of life to form different kinds of structures. This is called as அதேதான் AIPMT PYQ. இந்த NEET PYQs எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா then you can do. ஆனால் AIPMTல நிறைய out of syllabus questions இருக்கும். ஏன்னா AIPMTக்கு அப்புறம் they have reduced the syllabus. So if you find any out of syllabus questions, don't be scared. ஐயோ இதெல்லாம் நான் படிக்கவே இல்லையே அப்படின்லாம் இருக்கக்கூடாது. You can practice ஒன்று, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஆனால் you should have this in your mind. ஓகேவா? சூப்பர். Answer is plasticity. மூணாவது question for plasticity. Third question. Okay, remember. Next one. The plant hormone used to destroy weeds in a field is. Tomorrow என்ன lesson? Ecology போடுறேன். Okay, ecology 4 chapter சேர்ந்து பண்ணலாம். Right? Yes, Justo, more than enough. Oh, finally Justo is here. Okay, super. 240. 240 is another. 240 is a very commonly used auxin. Okay, which can kill majorly dicot weeds. Okay, used to destroy dicot weeds. Right? Super, super. Next question. Okay, this is an important question. Okay, இது வந்து நிறைய பேர் படிக்க மாட்டாங்க, அதனால தான் சொல்றேன் important. That is why the site of perception of light in plants during photoperiodism or anything, எதுக்காகவாக இருக்கட்டும். ஓகே, மேஜர்லி photoperiodism okay, I understand. Vernalization-க்கு okay, எல்லாத்துக்குமே வந்து where is actually the light perceived? எங்க? Hi Nirutya, welcome to the family. Okay, Durgarni. Very good, brilliant. Site of perception of light or dark duration are the leaves. Ellathukkume. Okay, ellathukkume it is leaves. Right? So the answer is 2. Okay va? Right. Super. அடுத்து I think, okay, the process of growth is maximum during which phase? எந்த phase ல maximum growth நடக்கும்? I went to sleep. ஓஹோ, பரவாயில்ல பசங்களா, இந்த 2 o'clock to 5:30 டைம்ல தயவு செஞ்சு தூங்காதீங்க. ஓகே, அதுக்கப்புறமா தூங்குங்க, பிகாஸ் எக்ஸாம் டைம்ல தூக்கம் வரக்கூடாது. எஸ், ஓகே. lag phase-ல ஸ்லோவாக தான் growth இருக்கும், log phase தான் maximum growth, அதுக்கப்புறம் stationary phase வரும். Right? So log phase, easy peasy lemon squeezy question. Right-ஆ? Okay, so இங்க வந்து log phase answer. ஓஹோ, என்ன ஒரு energy. Right. Next question. Name the plant growth regulator which upon spraying on sugarcane crop. Specify பண்ணி கேட்டிருக்காங்க. Sugarcane cropல spray பண்ணும்போது it increases the length of the stem, thus increasing the yield. I went dormancy. Oh, okay. Just went for dormancy. அப்ப என்ன, நம்ம கொஞ்சம் gibberellic acid spray பண்ணலாமா? பரவாயில்ல, it's okay Justo, in your paper it will be clear. Dabba question ma'am. Gibberellic acid, correct da. Okay, so when we spray gibberellin, we can have internode oda elongation, basically and the stem oda elongation varum. Okay, right. Adutha question, last question. This is the last question pasangala. Okay, who coined the term kinetin? Done. Okay, so நம்ம இந்த செஷனை வந்து ஒரு சயின்டிஸ்டுக்கு ட்ரிபியூட்டாவே we will end the session.
Okay, who coined the term kinetin? நீங்களே ஆன்சர் சொல்றீங்க, நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் an acid. ஆமா, அது வந்து அந்த டார்மென்சிலிருந்து உங்களை எழுப்புறதுக்காக தான் ஆன்சர் சொல்ல. What is the pass mark for NEET? 130 நினைக்கிறேன், 130 or 140 out of 720 தான் pass mark. 138 it was last time. Very good, very good. I'm impressed, huh? Seriously. Skoog and Miller. Okay, இவங்க தான் வந்து இந்த மாதிரி அந்த plant tissue culture பண்ணி they found out about cytokinin and they created kinetin. Okay? Yes, Skoog and Miller. Very good. So do you guys want a green heart? Venuma, shall I give you a green heart? Sand Kingdom. Okay, so big green heart for all of you. 3 chapters யோசிச்சு பாருங்க, 3 chapters ஓட நிறைய questions நம்ம வந்து கிட்டத்தட்ட I think we had around 35-40 questions. Okay, other we have done successfully and கொஞ்சம் கான்செப்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கான்செப்டையும் I have taught you, right? So I'm proud of you guys. I didn't want to waste any much of your time. அதனால தான் ஸ்பீடாக போயிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ எப்படியும் நீங்கள் செகண்ட் டைம் இது பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க, into 2 அப்படின்னு தான் போட்டு பார்ப்பீங்க. ஓகே, அப்போ நானே into 2ல பேசிட்டு தானே it won't be any we won't waste time சொல்லிட்டு தான் அந்த மாதிரி. ஓகே, you want green egg? ஓஹோ, இதில் பச்சை முட்டை வேறு வேணுமா? ஓகே, green egg பார்த்தியா இவ்வளோ அழகாக இருக்குன்னு. Right, so green egg also for you. Okay, do we have class for upcoming 12 students? கண்டிப்பா இருக்கும். ஓகே, இந்த பசங்களை ஃபர்ஸ்ட் இந்த நீட் எழுத வைக்கிறேன். ஓகே, அந்த இவங்க நீட் எழுத முடிஞ்ச உடனே we will start. ஓகே, 11th 12th கண்டிப்பா we will start. All right, super. ஓகே பசங்களா, so I will try to put ecology ஓட questions வந்து நாளைக்கு பண்ணலாம். ஓகே, I'll plan for that. And then Friday உங்களுக்காக ரொம்ப I think something that will benefit all of you guys. We are coming up with something on Friday, so look forward for that also. And maximum உங்க friends கிட்ட எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுங்க, because see you know இப்போதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். Okay, I know it was too late, but என்னால் முடிஞ்ச அளவுக்கு we have started and உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக we are trying to do everything. I know sometimes it might not be enough, okay, but forgive me for that. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அடுத்த வருஷம் நீட் எழுத போகிற பசங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், அண்ட் அதுக்கு அடுத்த வருஷமும். ஓகே, ஸோ let everyone know that we have started something to benefit everybody. Okay, so share பண்ணுங்க பசங்களா, லைக் பண்ணுங்க செஷனை, and we will meet tomorrow. Yes, உங்கள் ஹார்ட்டுக்கு பேண்டேஜ் பரவாயில்ல. Yes, you will definitely score. நீங்கள் எல்லாருமே 300க்கு மேலே ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் பயாலஜியில். ஓகே, ஷுவர் ஷார்ட்டா, அது எப்படி தானோ நான் பிளான் பண்ணது எப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னு தெரியல. ஆமாம், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம் ஃப்ரைடே. ஓகே, அண்ட் சாட்டர்டே உங்களுக்கு ரெஸ்ட். Saturday I will not come with any classes for you. Okay, full portions PYQ sessions. I am not going to give away my surprise. No, we will do. Okay, Cherry pasangla. So see you all very soon, and with a lot of surprises coming your way. Ungalkagavum, unga future, unga juniors kagavum, in case there are repeaters for the next year, for everything. Okay, we're going to be there. So adutha session la paakla. Okay, so take care pasangla. This is your Pachamutta ma'am signing off, and bye bye.